நாறுணரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. திருவாராதனத்தில் மானசீக ஆராதனம் என்பதாக ஒன்று உண்டு. நாம் தினந்தோறும் பகவானுக்கு திருவாராதனம் செய்கிறோம் அல்லவா? அப்படி பெருமானுக்கு ஆராதனம் செய்யும் காலத்தில் மானசீக ஆராதனம் என்பதை ஒன்று செய்ய வேண்டும். அதாவது பெருமானுக்கு நாம் சமர்ப்பிக்கும் பொருள் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் ஏதோ என்னால் முடிந்தது சுவாமி, இவ்வளவுதான் என்னால் சம்பாதிக்க முடியும், இவ்வளவுதான் என்னால் சமைக்க முடியும், எதன்ன புருஷா பவதி ததன்னாஸ்தஸ்ய தேவதாக என்று நாம் எவ்வளவு சாப்பிடலாமோ அவ்வளவு தான் பெருமானுக்கு அமுது செய்ய வேண்டும் என்னும் ஒரு நியதி உண்டு. நாம் எதை சாப்பிடுகிறோமோ, சாஸ்திரம் நமக்கு எதை சாப்பிடும்படி வகுத்திருக்கிறதோ அதை நாம் பரமாத்மாவிற்கு பகவானுக்கு கண்டுரொளப் பண்ண வேண்டும் என்பதாக ஒரு நியதி உண்டு. ஆனால் பெருமானுக்கு சமர்ப்பிக்காமல் எதையும் சாப்பிடக்கூடாது. அப்பொழுது தினந்தோறும் பகவத் சந்நிதிக்கு சென்று அப்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யும் காலத்தில் ஆராதனத்திற்கு முன்னதாக மனதினால் மானசீகமாக பகவானை நாம் பிரார்த்திக்க வேண்டும். என்ன தெரியுமா? பிரபோ சர்வேஸ்வரா தேவதேவா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என்னப்பனே, இதோ இன்றைய தினத்தில் நான் உனக்கு திருவாராதனம் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். முதலில் நான் செய்யக்கூடிய ஆராதனம் என்ன தெரியுமா? நல்ல ரத்தினங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் இழைத்த பெரிய பெரிய தங்க பாத்திரங்கள் வைத்திருக்கிறேன். அந்த தங்க பாத்திரத்தில் சாதாரண பாத்திரம் இல்ல, ரத்னங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் இழைத்த அந்த தங்க பாத்திரத்தில் உயர்ந்த பசுமாட்டினுடையதான பாலை கறந்து, மிகச்சிறந்த ஜாதி பசுக்களுடையதான பாலை கறந்து, அந்த பாலில் சம்பா அரிசியினால் சமைக்கப்பட்ட பக்குவமான அன்னங்கள், பக்ஷ்யம் போஜ்யம் காத்யம் பேயம் சோஷ்யம் என்பதாக கடித்து சாப்பிடுவது, உறிஞ்சி சாப்பிடுவது, நக்கி சாப்பிடுவது, குடிப்பது என்று எந்தெந்த விதமாக சாப்பிட வேண்டுமோ அப்படி சாப்பிடும் பதார்த்தங்கள் அனைத்தையும், சித்திரான்னங்கள் அனைத்தையும், பக்ஷ்யம் போஜ்யம் இவற்றையெல்லாம் உயர்ந்த சம்பா அரிசியினாலே, அதுக்கு மேலே பலவிதமான பக்ஷண வகைகள், சித்திரான்னங்கள், உயர்ந்த பழங்கள், மதுபர்க்கம் எனப்படக்கூடியதான பழ ரசங்கள், ஷட்ரசோபேதமான அன்னப்பிரசாதங்கள், அதில் சேர்க்கக்கூடிய மது எனப்படக்கூடிய தேன், இப்படி அனைத்தையும் நான் உனக்கு எம்பெருமானே சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உன்னால் முடியுமா? அப்படி ஒரு சம்பாவிதமா? இருக்கும் வஸ்துக்களையே உனக்கு என் கண்ணில் காண்பிக்க முடியவில்லையே, நீ என்னப்பா என்னவோ வைரங்களும் ரத்னங்களும் வைடூரியங்களும் இழைத்த பாத்திரத்தில் எனக்கு சமர்ப்பிக்கிறாய் என்கிறாய் என்றால், பிரபோ எனக்கு நேரடியாக அப்படி ஒரு சக்தி கிடையாது, நான் மானசீகமாகவாவது உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோமே, அந்த பிரார்த்தனை தான் நமக்கு பிரதானம். அந்த பிரார்த்தனைத்தான் பிரதானம். அப்பொழுது எனக்கு அந்த ஸ்லோகம் தெரியாது, எப்படி பிரார்த்திப்பது என்று தெரியாது என்றால் எங்கும் தேட வேண்டாம். நாச்சியார் திருமொழியில் நம் ஆண்டாள் நமக்கு காண்பித்திருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை சொன்னாலேயே போருமானது. நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ என்று தான் மானசீகமாகத்தான் அப்பெருமானுக்கு ஆண்டாள் நாச்சியார் இதனை சமர்ப்பித்தாள். பெரியாழ்வார் என்ன செய்வார்? பெரியாழ்வார் பெரிய பணக்காரரா, செல்வச் செல்வன் சீமானா? இல்லையே. வல்லபதேவ பாண்டியனுடைய சபையில் தான் பரதத்த நிர்ணயத்தை செய்து அங்கிருந்த பொற்கிழியை அறுத்த பொழுது கூட பெரியாழ்வார் அதை கொண்டு பெருமானுடைய திருப்பணிகள் தான் செய்தாரே தவிர்த்து தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. ஆகையால் ஆண்டாள் மானசீகமாக இதை சமர்ப்பித்தாள். இப்பொழுது சுவாமி ராமானுஜர் திருமாலிருஞ்சோலைக்கு வந்து பெருமானை சேவிக்கிறார். அன்பர்களே, நாம் மானசீகமாகவாவது இல்லை நிச்சயமாக மானசீகமாக இது போன்று சமர்ப்பிக்க வேண்டும். தினந்தோறும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணும் காலத்தில் பெரிய பெரிய பாத்திரங்களில் உயர்ந்த பக்குவமான பதார்த்தங்களை எல்லாம் அவனுக்கு கண்டருளப் பண்ணுவதாகத்தான் நாம் பாவிக்க வேண்டும். சரி,
இப்பொழுது ராமானுஷர் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் செய்தார். அதிலும் ராமானுஷருக்கு ஆண்டாள் மீது அதிகமானது ஒரு ஈடுபாடு உண்டு. கீழே பார்த்தோம், திருப்பாவை ஜீயர் என்பதாகவே சுவாமி ராமானுஜருக்கு திருநாமம் உண்டல்லவா. ஆகையால் ராமானுஜர் யோசித்தார், சரி, ஆண்டாள் இவ்விதமாக தான் மானசீகமாக சமர்ப்பித்திருக்கிறாள், இந்த ஏறு திருவடியானுக்கு பெருமானுக்கு நாம் நேரடியாகவே சமர்ப்பிக்கலாமே என்று 100 தடா நிறைய வெண்ணெய் சமர்ப்பித்தார். 100 தடா, பெரிய பெரிய பாத்திரங்கள். அந்த 100 தடா முழுவதும் சுத்தமான வெண்ணெய், கெட்டியான வெண்ணெய், மத்தினால் ஓஷப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்னும்படியான வெண்ணெய், கடைந்த வெண்ணெய் திரட்டி 100 தடாவில், தற்காலத்தில் இருப்பதை போல சுலபமாக கடைக்கு சென்று வாங்கி வந்து விட முடியாது. பாலை கறந்து அடுப்பேற வைத்து அதனை காய்ச்சி அதன் பின்னர் அதனை தயிராக்கி அதிலிருந்து கடைந்து எடுக்க வேண்டியதான வெண்ணெய். அதுபோன்று 100 கலசங்கள், 100 பாத்திரங்கள் அண்டாக்களில் நிரப்பினார். அடுத்தது 100 தடா அக்கார அடிசல் விசேஷமாக அப்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். ஆனந்தப்பட்டார், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் என்று. விசேஷமாக பெருமானுக்கு அதனையெல்லாம் கண்டருள பண்ணினார். அழகன் அகமகிழ்ந்தான். அதன் பின்னர் ஒரு சம்பவம் நடைபெற்றது. மேலே திவிதேச யாத்திரைகளை எல்லாம் ராமானுஜர் தொடங்கி சென்று கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டாளுடையதான வாழித்திருநாமத்தை அனுசந்திக்கக்கூடிய சமயத்தில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே தன்னை உகந்தளித்தாள் வாழியே என்று வாழி திருநாமத்தில் ஆண்டாளை கொண்டாடுகிறோம். இதில் நமக்கு பெரியதாக எந்த சந்தேகமும் வந்துவிடாது. ஆனால் ஒரு இடத்தில் சந்தேகம் வருகிறது. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, அவளுக்கு வாழி பல்லாண்டு. ஆனால் இந்த வாழி திருநாமத்தில் அடுத்து வரக்கூடியது என்ன? பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. பெரும்பூதூர் மாமுனி யார்? பெரும்பூதூர் வந்தவள்ளல் யார்? தேசமலா முகந்திடுவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரனால் தோன்றியவர் யார்? சுவாமி ராமானுஷர் தானே. பெரும்பூதூர் மாமுனியான சுவாமி ராமானுஷர் ஆண்டாளுக்கு தமையனாரா? இது என்ன சுவாமி? பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் என்று நாம் வாழித்திருநாமம் சொல்லுகிறோமே. ஆண்டாள் எப்பொழுது அவதாரம் செய்தாள்? ஆண்டாள் அவதாரம் செய்து அவள் திருப்பாவை பாடி நாச்சியார் திருமொழி பாடி வைத்தாள். அந்த நாச்சியார் திருமொழியில் வந்திருக்கக்கூடிய நாறுநறுமொழியில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு பாசுரத்தை தான் அனுசந்தானம் செய்து பகவத் ராமானுஜர் இங்கே ஏறு திருவடியானுக்கு அழகனுக்கு திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு 100 தடாவில் வெண்ணெய் 100 தடாவில் அக்கார விடிச்சில் சமர்ப்பித்தார். அது சரி. ஆனால் ஆண்டாள் இருந்த காலம் என்ன, ராமானுஷர் இருந்த காலம் என்ன? இது எப்படி ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்னும் சந்தேகம் உண்டாகிறது அல்லவா? அதற்காகத்தான் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறோம். ராமானுஷருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் இருக்கக்கூடியதான அந்த பிரேமாதிக்கம், பக்தி அதிசயம் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு தெள்ளத் தெளிவாக்குகிறது. அதிலும் ராமானுஷர் வேதமனைத்திற்கும் வித்து என்ற திருப்பாவையை கொண்டாடுவார். அதிலும் திருப்பாவை ஆழ்பொருளை யாரால் சொல்ல முடியும்? எம்பெருமானால் சொல்லிவிட முடியுமா? அல்லது ஸ்ரீதேவி பூமிதேவி என்னும் 2 அந்த பிராட்டிமார் இருக்கிறார்களே, அவர்களாலே சொல்ல முடியுமா? பல்லாயிரம் பெரும் தேவிமார்களாலே சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் திருப்பாவை உபன்யாசம் செய்ய வேண்டும் என்றால், திருப்பாவையின் ஆழ்பொருளை விளக்க வேண்டும் என்றால், அந்த பிராட்டி தானே வந்து உபதேசம் செய்தால் தான் அது புரியும் என்பதாக சுவாமி ராமானுஜர் அருளி செய்வார். அந்த அளவிற்கு அவருக்கு திருப்பாவையின் மீது கௌரவம் உண்டு, ஆண்டாளின் மீது பக்தி அதிசயம் உண்டு. எனில் இவரோ மிக மிக காலத்திற்கு பிற்பட்டவள். ஆனால் ஆண்டாள் ராமானுஜருக்கு தங்கையாக இருக்கிறாள் என்று சொன்னால் அது எப்படி சுவாமி ஒப்புக்கொள்ள முடியும் என்னும் சந்தேகம் உண்டாகிறது அல்லவா? அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். 100 தடாவில் வெண்ணையும் 100 தடாவில் அக்கார் அடிசிலும் சமர்ப்பித்து விட்டு அழகனை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு அந்த அழகனை சேவித்துக் கொண்டு மேலும் பல திவிதேசங்களுக்கு சுவாமி ராமானுஜர் விஜயம் செய்து அதன் பின்னர் இங்கே ஆண்டாள் அவதார க்ஷேத்திர விசேஷமான
ஸ்ரீ தன்வின்யபுரம் என்னும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து சேருகிறார். ஸ்ரீ தன்வின்யபுரம் என்று புராணங்களில் அதற்கு பெயர். வடபெரும் கோயிலுடையான் நம் தமிழக அரசின் சின்னமாக விளங்கக்கூடிய மாபெரும் அந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டபத்திரசாயி வடபெரும் கோயிலுடையானுடைய திருக்கோவில் கோபுரம். அதற்கு அருகே மற்றொரு சன்னதியில் ஆண்டாள் மணக்கோலத்தில் ஆண்டாள் ரங்கமன்னாருடன் சேவை சாதிக்கிறார். ரங்கமன்னார் மணாளன். பெரியாழ்வார் கருடனுடைய அம்சமாக இருப்பதினாலே கருடன். மணக்கோலத்தில் இன்றும் நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சென்று ஆண்டாளை சேவிக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராமானுஜர் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் ஆண்டாள் அர்ச்சாவதாரத்தையும் மீறி துள்ளி குறித்தாள், ஆனந்தப்பட்டாள். சுவாமி ராமானுஜர் வந்தவுடன் அண்ணா என்று ஆண்டாள் அழைத்தாளாம், அர்ச்சா சமாதியை மீறிக்கொண்டு. என்ன ஆண்டாள் அண்ணா என்று அழைக்கிறாளே, ராமானுஜரை பார்த்து அண்ணா என்று அழைக்கிறாளே என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்க, தங்கையினுடையதான மனோபாவத்தை, தங்கையினுடைய விருப்பத்தை எவனொருவன் நிறைவேற்றுகிறானோ அவன்தானே சிறந்த சகோதரன், அவன்தானே சிறந்த தமையனாக இருக்க முடியும். நான் மாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடாவில் வெண்ணெய் அக்கார விடுதலை மானசீகமாகத்தான் சமர்ப்பித்தேன். பிரத்யட்சமாக அப்பெருமானுக்கு அதனை கண்டருளப் பண்ணி என்னுடையதான மனவிருப்பத்தை இவர் நிறைவேற்றி வைத்தாரே, ஆகையால் இவர் என்னுடைய தமையனார் என்று ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடினாளாம். அதனாலன்றோ ராமானுஜரை பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று ராமானுஜருக்கு பின்னவள் இங்கே ஆண்டாள் என்று அந்த தமையன் தங்கை இவர்களுடைய உறவுமுறை காண்பிக்கப்படுகிறது. ராமானுஜர் மேலும் ஆங்காங்கு விஜயம் செய்து இந்த சித்தாந்தத்தை, இந்த சம்பிரதாயத்தை பொலியச் செய்து கொண்டிருக்கிறார்.